இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய நீதியினாலே அவரை மூடி ஆண்டவர் இந்த வாக்கியத்தை அவருக்கு கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய நீதியினாலே நம்மை மூடி நம்மை பாதுகாத்து எல்லா நிந்தைகளையும் நம்மை விட்டு அகற்றுவார். இத்தனை ஆண்டுகள் நாம் சுமந்து வந்த நிந்தைகள், எத்தனையோ ஆண்டுகளா நீங்க சுமந்து வந்திருக்கலாம். நீங்க வேணுமான வருஷத்தை ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி அந்த வருஷத்தை நீங்கள் எண்ணிக்கொண்டே நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வருஷத்துல உனக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். 38 ஆண்டுகளாக பலவீனம் என்கிற நிந்தையை சுமந்த மனிதர், யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லியிருந்த மனிதனை பெதஸ்தா குளத்திலே ஆண்டவர் அவர் நிந்தையை அந்த இடத்திலே அவர் புரட்டி போட்டார். ஆமென். 18 வருஷம் கூடியாயிருந்த தேவாலயத்தில் ஜெபாலயத்தில் வந்தபோது அந்த ஜெபாலயத்தில் வைத்து 18 ஆண்டுகள் என்கிற அந்த பலவீனத்தில் இருந்து அந்த நிந்தையிலிருந்து கர்த்தர் நிந்தை அவளுக்கு புரட்டி போட்டார். ஆமென். 12 வருஷமாய் பெரும்பாலான கஷ்டப்பட்ட ஒரு பெண் வழியில தெருவுல ரோட்ல நடந்து போகும் பொழுது அதே இடத்திலே ஆண்டவர் அவள் நிந்தையை புரட்டி போட்டார். ஸ்தோத்திரம். இழப்புகள், நஷ்டம், ஏமாற்றம், சரீரத்தின் வேதனையை அந்த நிந்தையை கர்த்தர் வழி அருகே சாலையில் வைத்து அவரை சந்தித்த இடத்தில் வைத்து அவள் மேலிருந்த அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் உண்மையான ஒரு சம்பவங்கள், இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு சம்பவங்கள். தன் ஒரே மகனை பறிகொடுத்து வாலிப மகனை அடக்கம் செய்ய போய் கொண்டிருந்த அந்த வாலிபனுடைய சடலத்தை தொட்டு ஆண்டவர் அங்கேயும் சரியான நேரத்திலே அவள் மேலிருந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். என்ன சொல்லிருப்பாங்க, இவ புருஷனோ இழந்துட்டா, பிள்ளையோ இழந்துட்டா, இவ வாழ்க்கை சரியில்லை, அதனாலதான் இவனுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு ஜனங்க ஒரு நிந்தையோடு கூட பேசிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும், அடுத்தடுத்து ஏன் பிரச்சனை, ஏன் அடுத்தடுத்து காய் நடந்துட்டே இருக்கு, ஏதோ இவ கர்த்தருக்கு பிரியமில்லாதவன்னு சொல்லி இவ்வளவு நிந்தையை சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பின போது அன்றைக்கு அந்த நிந்தை அவனே வராதபடிக்கு கர்த்தர் அந்த நிந்தையை புரட்டி போட்டார். ஒருவரை அமர்ந்திருக்கிற நீங்கள் மனுஷர்கள் வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கதை கட்டி கொண்டிருக்கலாம், ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டிருக்கலாம், சொல்லி காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்கள் மனதை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். கீழ்காலின் இடத்திலே ஆண்டவர் நிந்தையை புரட்டி போட்ட ஆண்டவர் இந்த 2021 ஆண்டு காலத்திலே நீ வசிக்கிற தெருவிலே, நீ வசிக்கிற இடத்திலே ஒரு நிந்தையை அவர் புரட்டி போடுகிறார். பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் நிந்தையை புரட்டி போடுகிற நேரம் இது. தேவனுடைய சிறப்பிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன் தலைவீனம் விட்டு நீங்குகிறது. உன் அடிமைக்கிற முகத்தை கர்த்தர் முறிக்கிறார். உன் மேல் இருக்கிற முகத்தை கர்த்தர் முறிக்கிறார். வாழ்க்கையை போதுமானதாக இருக்கிறது, ஆஸ்வதிக்க போதுமானதாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசத்தை வாசிப்போம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டு. நீங்க ஜெபம் அதான், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரியவர் ஆண்டவர், நீங்க நினைச்சா ஒரு நொடி பொழுதுல என் நிந்தையை புரட்டி போட வல்லவரை, டோட்டலா நீங்க மாத்த வல்லவர். அழகான வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, புரட்டி போட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல கடன் பிரச்சனையை மாத்த அவரால் முடியும். பழைய பாட்டு வாசிக்கும் தீர்க்கதரிசி கிட்ட வந்த தாய், கணவர் தீர்க்கதரிசி மரித்து போனார், கடங்காரன் 2 பிள்ளைகளாக கொண்டு போக வந்திருக்கிற, அடிமைப்படுத்த வந்திருக்கிறார் சொல்லும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னை பெருகிறது, என்னை அதிகமாகிறது. அற்புதத்தினாலே வீட்டு அவர் கடமை அடைத்தார். அன்றைக்கு அந்த வீட்டுக்குள் வைத்து, இந்த 4 சுவருக்குள்ளாக வைத்து ஆண்டவர் நிந்தையை அவரை அகற்றினார். கடன் என்கிற நிந்தையை அகற்றினார்.
அடிமைத்தனங்கிற நிந்தையை அகற்றினார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் வாழ்க்கை கடன்கிற நிந்தையை உன்னை விட்டு அகற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை லட்சம் கடனாய் இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் கடனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். நகோமியின் வாழ்க்கையிலும் அதைதான் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து அவன் கஷ்டப்பானவராய் தான் என்று சொல்லி அவன் மீண்டுமாய் பெத்லகேமுக்கு வந்தார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்தார். போவாசை ரூத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை மீண்டுமா எடுத்து நிறுத்தினார். அந்த நிந்தையை புரட்டி போட்டார். சொன்னா என் வாழ்க்கை கசப்பா இருக்குன்னு சொன்னான். என் வாழ்க்கை கசப்பா இருக்குன்னு சொன்ன வாழ்க்கையிலே கசப்பு என்கிற நிந்தையை ஆண்டவர் அற்புதமாய் ஒரே நாளிலே புரட்டி போட்டார். அல்லேலூயா. அவன் வந்த போதே அறுப்பின் காலத்தில் தான் அவன் வந்தான். 2021 நமக்கு அறுப்பின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. கை தட்டி ஆரம்பிப்போம். நாம் விதைத்த விதைகளுக்கான அறுவடை காலத்தில் நான் காலை எழுந்திருக்கிறேன். 2021 எனக்கு ஒரு அறுவடையின் காலம், எனக்கு ஒரு அறுவடையின் காலம், எனக்கு ஒரு அறுவடையின் காலம், என் ஜனங்களுக்கு ஒரு அறுவடையின் காலம், நான் கர்த்தருக்கு கொடுத்ததற்கு ஒரு அறுவடையின் காலம், நான் செய்த ஊழியர்களுக்கு ஒரு அறுவடையின் காலம். ஆண்டவர் மாபெரும் பெருக்கத்தை வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு நகோமிக்கு, ஒரு ரூத்துக்கு அவள் நிந்தையை புரட்டி போட்ட ஆண்டவர் இந்த காலைவரை நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிந்தையை நான் புரட்டி போடுவேன். மகனே, நீ எந்த தாகத்தோடு சபைக்கு வந்தாயோ அந்த தாகத்தை தீர்க்கிற வார்த்தையை நான் உனக்கு தருகிறேன். நிந்தையை உன்னை விட்டு புரட்டி போடுவேன். சமூகத்தில் வந்த ஒருவரை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. இந்த இடம் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல, இடம் அல்ல. இது அப்பத்தின் வீடாக இருக்கிறது. இங்கே வந்தால் அவங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு சபைக்கு வராம வீட்டிலேயே இருக்கும் பொழுது, தங்கள் சொந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். மகளே, ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நிந்தையை கர்த்தரை விட்டு அகற்றுகிறார். ஒரு நிந்தையை விட்டு புரட்டி போடுகிறார். மகளே, வந்துகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, வாட்ஸ்அப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். வேதத்தில் யார் யாரெல்லாம் கண்ணீர் விழுந்தாரோ எல்லாவற்றுக்கும் அன்னாள் என்கிற ஒரு பெண் தேவாலயத்தில் போய் ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு அவன் போய் ஜெபிக்கல. அவள் பிரச்சனை அவளை அவ்வளவு நேரம் ஜெபிக்க வைத்தது. அவன் மனசு இருக்கிற பாரம் அவன் வெகு நேரம் அழுது அவளை ஜெபிக்க வைத்தது. உள்ளத்துல நீ உடைஞ்சி நீ வடிக்கிற ஒரு கண்ணீர், நீ அழுன்னு சொல்லி அழக, அவன் உள்ள உடையுது, உள்ள உடையுது. உள்ள உடையும் போது வருகிற அந்த கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. நினைக்கிறேன், ஏன் 2021 நான் கண்ணீரோட தான் ஆரம்பிக்கணுமா நீ கேட்டுருக்க. 2021 நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஆண்டவரே, இந்த வருஷம் தான் கண்ணீர் இல்லாதுன்னு பார்த்தேன், இந்த வருஷம் நான் கண்ணீர் வடிச்சுன்னு சொல்லி அகலாய்க்கிற மகளே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, கண்ணீருக்கு பதில் உண்டு, கண்ணீர் துடைக்கிறாங்க, கண்ணீருக்கு பதில் உண்டு. கண்ணீரை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். நான் யோசித்துப்பா, அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இல்லை. அது நம்ம செய்ய வேண்டிய காரியம். இனி ஒரு தீர்மானம், நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன். கர்த்தர் கூட பேசிட்டார். கர்த்தர் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. சபையில நான் சந்தோஷமா நான் போவேன். நான் துக்கமுகமா நான் இருக்க மாட்டேன். நான் கவலையான இருக்க மாட்டேன். கண்ணீரோடு இருக்க மாட்டேன். ஆண்டவரின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். அவருக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போமாக. 10ஆம் வசனம். பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆமென். நீங்களும் நானும் யார் என்றால் பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறவர்கள். ஏன் இந்த பஸ்கா? இந்த பஸ்கா எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம், நமக்காக பிற்கப்பட்டவருடைய சரீரம், உடப்பட்ட நிலம் போல் உடப்பட்டவருடைய சரீரம்
இதை நினைவு கூறுவதுதான் அன்றைக்கே பஸ்காவை அவர் அனுசரித்தார்கள். இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். இந்த பந்தியில் அனுசரிக்கும் போது 2 காரியம் இருக்கு. ஒன்று தெய்வீக சுகம், இன்னொன்று பாதுகாப்பு. 2021 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு தெய்வீக சுகத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் வாக்குப்படுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை மாதந்தோறும் அனுசரிக்கிறோம். அந்த பந்தியை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தெய்வீக பாதுகாப்பையும் சுகத்தையும் ஆண்டவர் தருகிறார். இந்த பஸ்காவை அனுசரித்த போது அந்த வாழ்க்கையிலே அற்புதமாய் கர்த்தர் வழிநடத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் நல்ல தெய்வீக சுகத்தை கொடுத்தார். சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். 28ஆம் அதிகாரத்துல சாபத்துல வருகிற எந்த ஒரு வியாதியும் என் சரீரத்தில் இருக்க முடியாது என்றால், நான் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு பலவீனம் என் சரீரத்தில் இருக்க முடியாது. இயேசுவின் தழும்புகளால் சுகமான். எப்பவுமே 3 வசனத்தை சொல்லுவேன். 1 ஏசாயா 53:5. அவருடைய தழும்புகளால் குணம் ஆனேன் என்று சொல்லி பார்க்கிறோம். சுகமானோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம் என்று பார்க்கிறோம். மத்தேயு 8:17 இயேசு தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு சுகத்தை தந்து விட்டார். ஏசாயா சொல்வதற்கும் பேதுரு சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? பேதுரு சொல்லும் பொழுது இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினபடினாலே அவர் மூலமாய் நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம். இனி சுகமாக்குறது அல்ல, சுகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். சொல்லுங்க, சுகத்தை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டேன். சுகமானேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அப்படி வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு ஒரு ஹீலிங் சர்வீஸா மாறட்டும். இன்னைக்கு உங்க பலவீனம் நீங்கட்டும். கர்த்தர் இன்னைக்கு உங்க உடம்புல வலி வேதனையை கர்த்தர் எடுத்து போடட்டும். எல்லா பலவீனத்தை கர்த்தர் நீக்கட்டும். சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், தைராய்டு நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும். இடுப்பு வலிகள், கை கால் வலிகள் எல்லாம் நீங்கட்டும். நெஞ்சு வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இடுப்பு வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எந்த பலவீனம் இருந்தாலும் அதிகமா வேலை செய்ய முடியாத முடிக்கிற டயர்ட்னஸ், மயக்கத்தின் ஆவிகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஸ்தோத்திரம். நானே ஒரு பரிகாரம் என்று சொல்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2021 எங்க முழு குடும்பத்துக்கு வேண்டிய தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் எடுக்கிறோம். எங்க முழு குடும்பத்துக்கு வேண்டிய தெய்வீக சுகத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். பாருங்க, மன்னா என்பது அன்றைக்கு வேண்டிய ஆகாரம் வனாந்திரத்துல கிடைச்சது. நம்ம இதுலயே நின்றக்கூடாது. பாருங்க, இதுவும் அற்புதமான நடத்துதல். அன்னைக்கு வேண்டியது கர்த்தர் அன்றைக்கு கொடுக்கிறார். அதான் பரமலஜிகம். அன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்றைக்கு எடுத்தார். ஆனா இதுவே கிடையாது. அன்னைக்கு சாப்பாடு அன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்காம ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கிறாரு? கானான் பலனை வச்சிருக்கிறார். இது கானான் தேசத்தின் பலன் என்ன? தேவைக்கும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறது. அன்னைக்குரிய தேவை சந்திக்கப்போனா என்ன போறதும்? இன்னைக்கு 1 கிலோ அரிசியா, இன்னைக்கு 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு வேண்டிய 60 ரூபாய் 50 ரூபாய் கிடைக்கும். இதுதான் அன்னைக்குரிய தேவை. ஆனால் கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் என்ன? நாளைக்கும், அடுத்த வாரத்துக்கும், அடுத்த மாசத்துக்கும், 3 மாசத்துக்கும் தேவையானதை வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதுக்கு பேர் தான் கானான் தேசத்தின் ஆசீர்வாதம். கையில் தட்டி ஆர்ப்பரிப்பமாக. இன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்குரியது வேணுமா? அதுவே போதும் நினைக்கிறீங்களா? இல்லை கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? கானான் தேசத்தின் ஆசீர்வாதம். ஆமென். ஸ்தோத்திரம். அன்னைக்குரியதெல்லாம் அது அந்த ஜபத்துக்கும் இன்னும் அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு வேண்டிய நியூட்ரிஷன் எனக்கு தாங்க. அன்றைய ஆகாரம் என்றால் இன்னைக்கு என் உடம்புக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தாங்கன்னு கேளுங்க. அது ஒரு அற்புதமான ஜபம். இன்னைக்கு சில வீட்டுக்கு போகிறேன், தேவையில்லாத என் கண்ணுக்கு முன்னாடி வச்சிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த போண்டா பஜ்ஜி, பப்ஸ், ஆயில் இதெல்லாம் வச்சிடக்கூடாது. என் உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நான் எடுத்துப்பேன். அப்போ அன்றைக்குரிய ஆகாரத்தை இன்று எனக்கு தார் என்ற அர்த்தமே அற்புதமான அர்த்தம். சரிங்களா? அதனால் நம்ம தேவன் நமக்கு அப்படி ஜெபிக்கும் பொழுது தரமான உணவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமான உணவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.
அதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். தேவைக்கும் அதிகமாய் கொடுத்து, நிறைவாய் கொடுத்து, திருப்தியாய் கொடுத்து நம்மை போஷிக்கிற தேவன். ஆகவே மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். சொல்லுங்க, இந்த வருஷத்துல, இந்த 2021 இருந்து கானான் தேசத்தின் பலனை நான் அனுபவிக்க போகிறேன். நிறைய விசுவாசிங்க பாட்டு என்ன தெரியுமா? பரலோகத்தில் நான் வந்துடுறேன் ஆண்டவரே, பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ல, பரலோகத்துக்கு நீ வரது இருக்கட்டும், இந்த பூமியில முதல்ல பரலோகத்தை அனுபவி. ஆண்டவர் உண்டாக்கின இந்த பூமியை அனுபவிக்காம நேரம் பரலோகம் வரேன்னு சொல்லக்கூடாது. இந்த பூமியில நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நல்ல பழங்களை சாப்பிட்டீங்களா? இந்த பூமியில தேவன் வச்சிருக்கிற தேசத்தின் நன்மையை புசிச்சிங்களா? அப்ப இந்த பூமியில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நல்லதை அனுபவிக்காம நான் பரலோகத்துல வந்து நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லாம, இந்த பூமியில முதலாவது முன் ருசியை நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதை சாப்பிட்டாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பறக்க பறக்க 2 நிமிஷத்துல கடை நம்ம கொட்டிக்கிட்டு அப்படி சொல்ல நம்ம பாஷையில வேகமா அப்படி சாப்பிடாம ருசிச்சு அனுபவிச்சு தேவன் நம்ம கொடுத்த நன்மைகளை ருசித்து என்ன பண்ணும், சாப்பிட. ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்டா கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அடிக்க நான் தான் சொல்லுவேன், அதை ருசித்து சாப்பிடுங்க. பழம் சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, ஆண்டவர் நமக்கு தேசத்தின் பலனை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் கானான் தேசத்தின் பலனை நான் புசிக்கிற ஆண்டா இருக்க கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் யோசுவா பாருங்க, பைபிள் எப்பவுமே ஒருவர் அப்படின்னாலே அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று சொன்னால் சொல்றாங்க வேத வல்லுநர்கள், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒருவர் என்றாலே அது அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறிக்கிற வார்த்தை. அது தானியேல் புத்தகத்திலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து சொல்லும் பொழுதும் அந்த அக்கினி சூழலை இறங்கி வந்தது தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவருக்கு தான் இந்த மரியாதையான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்போ இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த 2021 நமக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதை ஒரு நாள் நம்ம மறந்து விடக்கூடாது. ஆனால் அதை விட மேலாக நம்முடைய சார்பில் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நம்ம கூட யாருக்குன்னா கர்த்தருடைய சேனையின் அதிபதி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். இந்த 2021 ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? மகளே, நீ தனிமையா இல்லை, நான் தனிமையா இல்லை. கர்த்தருடைய சேனையின் அதிபதி நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி இருக்கு, நம்ம பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்கிறது. ஆகவே எந்த மனிதனுக்கு நீ பயப்பட வேண்டாம், எந்த ஆயுதத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உருவின பட்டயத்தோடு கூட உன் வீட்டிலே அவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன் வீட்டிலே அவர் இருக்கிறார், உன் சார்பில் அவர் இருக்கிறார். ஒருவரும் உனக்கு தீமை செய்ய முடியாது, ஒருவரும் உன்மேல் கை போட முடியாது. உன்னை பாதுகாக்கிற அவர் சொல்றாரு, உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிற தேவனை நீ மறந்து விடாதே மகளே. உன் கண்கள் திறந்ததை நீ பார். யோசுவாவின் கண்களை திறந்து பார்த்தது போல உன் கண்களை திறந்து நீ பார். இன்றைக்கு உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. உன் கண்களை நீ திறந்து ஏறெடுத்து பார். உருவின பட்டயத்தோடு அவர் நிற்கிறார் உனக்காக. உருவின பட்டயத்தோடு அவர் உனக்காக நிற்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஒருவரும் உனக்கு தீமை செய்ய முடியாது. உருவின பட்டயத்தோடு அவர் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அவர் எப்பவும் ரெடியா இருக்கிறார், எப்பவும் ரெடியா இருக்கிறார். எதற்காக? சத்துருவை தாக்குவதற்காக, கொள்ளை நோய்கள் நம்மை அணுகாமல் இருப்பதற்காக, வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் இருப்பதாக, மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது தேவனுடைய பட்டயமாகிய வார்த்தையினாலே நீ பேசு. கர்த்தர் அந்த வார்த்தையை உன் வாயில வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த உருவின பட்டயமாகிய வார்த்தை உன் வாயில இருக்கு. நீ எதை பேச போகிற? நீ எதை பேச போகிற? பயத்தின் வார்த்தையை பேச போகிறாயா?
தைரியமான விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச போகிறாயா? எல்லாம் சொல்லும் வார்த்தை பட்டயம். இன்னைக்கு ஆண்டவர் உன் நாவிலே பட்டயத்தை வச்சுட்டாரு, வாயில பட்டயத்தை வச்சுட்டாரு, வார்த்தையாக பட்டயத்தை தந்துட்டாரு. சொல்லுங்க, எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்திலே வருவார்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். ஆர்ப்பரிப்போம், 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 ஆர்ப்பரிப்போம். நன்றி செலுத்துவோமாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பேலன் எனக்கு உண்டு. கழுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பட்டயத்தை கீழே வைக்காதே, உன் பட்டயத்தை கீழே வைக்காத. உன் பட்டயம் உருவின பட்டயமா இருக்கட்டும். அநேக நேரத்தில் சபையில பட்டயத்தை பேசுறோம், ஆனா வீட்டுல போய் வச்சுறோம் அந்த பட்டயத்தை. உன் பட்டயம் இனி முதற்கொண்டு உருவின பட்டயமாகவே இருக்கட்டும். ஆண்டவரை போல ரெட்டியா இருப்போமாக. எப்ப சத்துரு என்ன தாக்குனாலும் உடனடியாய் அவனை மறுபடியும் தாக்குவதற்கு நான் ஆயத்த நிலையில இருக்கிறேன். 2021 ஆயத்த நிலையில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு நாள் கூட ஆயத்தம் இல்லாமல் நிற்காதபடி ஆயத்தத்தோடு அவனை தாக்க கர்த்தர் வேண்டிய கிருபைகளை, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில வைக்கட்டும். ஹல்லேலூயா. உன் பட்டயத்தை நீ எடுத்து பயன்படுத்து, உன் பட்டயத்தை நீ உபயோகப்படுத்து, உன் நாவை எடுத்து பயன்படுத்து. உன் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல். ஹல்லேலூயா. பேசுவோமாக. என் ஊழியம் விருத்தி அடைவதாக, என் விசுவாச குடும்பங்கள் விருத்தி அடைவதாக, என் ஊழியம் செழித்தோங்குவதாக, என் விசுவாச குடும்பங்கள் செழித்தோங்குவார்களாக. எங்களோடு கூட ஜெபத்தில் கனெக்ட் ஆகிருக்கிற, எங்களை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் விருத்தி உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக. அவர்கள் கானான் தேசத்தின் பலனை புசிப்பார்களாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் புரட்டி போடப்படுவதாக. கரணை தட்டி ஆர்ப்பரித்து முடிப்போம். ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ இந்த காரியத்தை ஜெபித்து முடித்த பிறகு பாஸ்டர் அவங்களை ஜெபத்தை நடத்துவார். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி. இந்த ஜெபத்தை மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காய் நன்றி. ஆசீர்வாதமான நம்முடைய வார்த்தைகளை யோசுவாவின் புத்தகத்தில் நாங்கள் தியானித்தோம். தொடர்ந்து நீர் ஜெபிக்கிற ஜெப நேரங்களை, விண்ணப்ப நேரங்களை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவங்க தெரிய